வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். சென்டாக்கில் நீட் அல்லாத படிப்புகளுக்கு சான்றிதழ் சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் ஜூன் 10 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பள்ளிகளில் நடைபெற்ற சிறப்பு முகாம்கள் மூலம் 19,193 சான்றிதழ்கள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சுமார் 1400 ஆண்டு பழமையான பாகூர் ஸ்ரீ மூலநாதர் கோயிலில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சாமி தரிசனம் செய்தார். இனி விரிவான செய்திகள். சென்டாக்கில் நீட் அல்லாத படிப்புகளுக்கு சான்றிதழ் சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் ஜூன் 10 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கான விண்ணப்பம் சென்டாக் இணையதளம் மூலம் கடந்த மே 8 முதல் பெறப்பட்டது. விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் மே 22 வரை வழங்கப்பட்டது. பின்னர் மே 31 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. தற்போது வருவாய்த்துறையில் சான்றிதழ்கள் பெறுவதில் காலதாமதம் ஏற்படுவதை அடுத்து ஜூன் 10 வரை சான்றிதழ்கள் அளிக்க கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மே 31க்கு முன்னதாக சென்டாக் இணையதளத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களை திருத்த அனுமதியில்லை. சென்டாக்கில் தகுதியான விளையாட்டு வீரர்கள் இடஒதுக்கீடு பெற தகுதியான விளையாட்டுத் துறைகளின் பட்டியல் மத்திய அரசின் உத்தரவுப்படி வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 65 விளையாட்டுகள் இடம்பெற்றுள்ளன. புதிதாக சேர்க்கப்பட்ட விளையாட்டுத் துறையின் கீழ் தகுதி பெற்றவர்கள் தங்கள் கோரிக்கையை சென்டாக் போர்ட்டலில் உள்ள தங்கள் தகவல் பலகையில் உள்ள குறைதீர்ப்பு விருப்பத்தின் மூலம் சமர்ப்பிக்கலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பள்ளிகளில் நடைபெற்ற சிறப்பு முகாம்கள் மூலம் 19,193 சான்றிதழ்கள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் சென்டாக் மூலம் பள்ளி கல்லூரிகளில் சேர விரும்பும் மாணவ மாணவிகளுக்கு வருவாய், சாதி உள்ளிட்ட சான்றிதழ்கள் தேவைப்பட்டன. அவை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் வழங்கப்பட்டு வருகின்றன. கடந்த மே 13 முதல் 24 வரையில் பல்வேறு பகுதி பள்ளிகளில் 37 முகாம்கள் நடத்தப்பட்டன. சிறப்பு முகாம்களில் 19,378 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருந்தன. அந்த விண்ணப்பங்களில் 19,193 விண்ணப்பங்களுக்கு உரிய சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன. விண்ணப்பதாரர்களால் முறையான ஆவண சான்றுகள் கொடுக்கப்படாத நிலையில் கள ஆய்வு செய்து சான்றிதழ்கள் வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதன்படியே முறையான ஆய்வுக்கு பிறகு சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சுமார் 1400 ஆண்டு பழமையான பாகூர் ஸ்ரீ மூலநாதர் கோயிலில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி பாகூரில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட 1400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வேதாம்பிகை சமேத ஸ்ரீ மூலநாதர் திருக்கோயில் உள்ளது. இக்கோயிலில் இன்று காலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சிறப்பு வழிபாடு நடத்தி சாமி தரிசனம் செய்தார். மேலும் திருக்கோயிலின் வரலாறு குறித்து ஆலய அர்ச்சகர்கள் சங்கர் மற்றும் பாபு ஆகியோர் விளக்கி கூறினர். மேலும் இக்கோயிலில் மூலநாதர், கணபதி, முருகன், நவக்கிரகங்கள், துர்க்கை, பைரவர், பொங்குசனி பகவான், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட தெய்வங்கள் பற்றியும் எடுத்து கூறினார்கள். பின்னர் பால விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் அங்கே 108 தேங்காய்கள் உடைத்து பக்தியுடன் அண்ணாமலை சாமி தரிசனம் செய்தார். அதன் பின்னர் கோயில் வளாகத்தை சுற்றியுள்ள பரிவார மூர்த்திகளை வலம் வந்து சாமி தரிசனம் மேற்கொண்டார். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக பல இடங்களில் 100க்கும் மேற்பட்ட மரங்கள், விளம்பர பலகைகள் முறிந்து விழுந்துள்ளன. பாதுகாப்பு கருதி ஏனாம் முழுவதும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ளது. கடும் வெப்பத்தின் காரணமாக மக்கள் 4 நாட்களாக அவதிப்பட்டு வந்த நிலையில் இன்று திடீரென அதிகாலை 4 மணி முதல் பலத்த சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது. இதனால் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. இதனால் பாதுகாப்பு கருதி அதிகாலையிலேயே மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மக்களவைத் தேர்தலில் ஏனாம் தொகுதியில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள டாக்டர் SRK கல்லூரி வளாகத்தை சுற்றி மழை நீர் தேங்கியுள்ளது. பாதுகாப்பு கருதி அவ்வழி சாலை மூடப்பட்டுள்ளது.
தனது குட்டி நாய் இறந்தது கூட தெரியாமல் அதனை தட்டி எழுப்பும் தாய் நாயின் வீடியோ வெளியாகி அனைவரது நெஞ்சத்தையும் உருக்கியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக 100 டிகிரிக்கு மேல் வெயில் அடித்து வருகிறது. இதனால் மக்கள் வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர். ஆனால் வன உயிரினங்கள், பறவைகள், செல்லப் பிராணிகள் மற்றும் தெருநாய்கள் நீர் மற்றும் உணவு இல்லாமல் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றன. சமூக ஆர்வலர்களும் பல்வேறு இடங்களில் தண்ணீர் வைத்து ஐந்தறிவு ஜீவன்களை பாதுகாத்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் கடும் வெயில் காரணமாகவும் போதிய உணவு கிடைக்காததால் புதுச்சேரி லாஸ்பேட்டை அரசு மகளிர் பொறியியல் கல்லூரி அருகே ஒரு குட்டி நாய் இறந்து கிடந்தது. இதனை அறியாத அதன் தாய் நாய் குட்டி நாயை எழுப்புவதற்கு பல்வேறு முயற்சிகளை செய்தும் அது அசையவில்லை. குட்டி நாயை எழுப்ப தாய் நாயின் பாச போராட்டத்தில் அதன் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பலரது நெஞ்சத்தையும் உருக்கியுள்ளது. புதுச்சேரி மடுகரை திரௌபதியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். நெட்டப்பாக்கம் கம்யூன் மடுகரை திரௌபதியம்மன் கூத்தாண்டவர் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மாரியம்மன் பிடாரியம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி, பக்காசூரனுக்கு சோறு போடுதல், அர்ச்சுனன் திரௌபதியம்மன் திருக்கல்யாணம், கூத்தாண்டவர் திருக்கல்யாணம் மற்றும் கூத்தாண்டவர் தேரோட்டம் ஆகியன நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக கரக புறப்பாடு நடைபெற்று தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இவ்விழாவில் புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இரவு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பகவான் கிருஷ்ணர், அர்ஜுனன், திரௌபதி அம்மன் ஆகியோர் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். One India, one emotion. Weddings by Jose Alucas. செய்திகள் தொடர்கின்றன. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ரோட்டை கடந்தபோது தந்தையின் கண் எதிரே மகன் பலியானான். இதில் விபத்தை ஏற்படுத்திய டிரைவர் கைது செய்யப்பட்டார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த வேம்பூண்டி கிராமத்தை சேர்ந்தவர் வீராசாமி கொத்தனார் வேலை பார்த்து வருகிறார். இவரது மகன் சதீஷ் திண்டிவனத்தில் உள்ள பெட்ரோல் பங்கில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் சதீஷ் தனது தந்தையை ஓமந்தூர் கிராமத்திலிருந்து அழைத்து வருவதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் திண்டிவனத்திலிருந்து ஓமந்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஓமந்தூர் கூட்டுச்சாலையில் தனது தந்தையை கூப்பிட்டு வருவதற்காக ரோட்டை கடந்தபோது புதுவையிலிருந்து அதிவேகமாக வந்த காரானது சதீஷ் மீது மோதி சதீஷ் தூக்கி வீசப்பட்டு தனது தந்தை கண் எதிரே சம்பவ இடத்திலேயே பலியானார். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த கிளியனூர் போலீசார் விபத்தை ஏற்படுத்திய டிரைவர் பாம்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த ராஜா என்பவரை கைது செய்து இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தந்தை கண் எதிரே மகன் பலியான சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முறையாக தணிக்கை செய்யப்படாத வாகனங்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 12ஆம் தேதி பள்ளிகள் திறக்க உள்ள நிலையில் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி இன்று தொடங்கியது. மாவட்டத்தில் 175 தனியார் பள்ளி கல்லூரி வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இன்று 80 வாகனங்களை ஆய்வு செய்து அதில் விழிப்புணர்வு வாசகம் அடங்கிய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. மீதமுள்ள வாகனங்கள் நாளை ஆய்வு செய்யப்பட உள்ளது. மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் வாகனங்களில் ஏறி பயணித்து ஆய்வு செய்து விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய ஸ்டிக்கரை ஒட்டினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன், காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களின் வாகனங்கள் இன்று வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் முன்னிலையில் ஆய்வு செய்யப்பட்டதாகவும், இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த வாகன தணிக்கையில் காரைக்காலில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களும் பங்கேற்றுள்ளதாகவும், முறையாக தணிக்கை செய்யப்படாத வாகனங்களின் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். நமது காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவன
வாகனங்களினுடைய தரங்கள் சோதிக்கப்பட்டு அவைகள் முறையாக இயக்கப்படுகின்றனவா, போதுமான பாதுகாப்பு வசதிகள் உள்ளனவா என்பதை வட்டார போக்குவரத்து அலுவலர் அதை கண்காணித்து அதில் ஃபிசிக்கலாகவும் வெரிஃபை பண்ணி அதுக்குரிய மேண்டட்டரியாக சர்டிஃபிகேட்டை அவர் ஒவ்வொரு வருடம் கொடுப்பது என்பது வழக்கம். இது பள்ளிக்கு செல்கின்ற அந்த குழந்தைகளுடைய அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணைக்கு இணங்க இந்த வழிமுறைகள் ஒவ்வொரு வருடமும் செயல்பட்டு வருகின்றது. குறிப்பாக கல்வி நிறுவனங்கள் அந்த கல்வியாண்டிற்கு முன்பே, கல்வியாண்டு தொடங்குவதற்கு முன்பே இந்த பரிசோதனை முறைகள் அனைத்தையும் முடித்துவிட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கல்வி நிறுவனங்கள் அந்த கல்வியாண்டிற்கு தொடக்கத்திலிருந்தே பரிசோதனைக்கு உட்பட்ட வாகனங்களை மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் என்பதை உறுதி செய்யப்படுத்த முடியும். இரட்டனை கிராம தேவதையான ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய செடல் மகோற்சவ விழாவை முன்னிட்டு திருத்தேரோட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் இரட்டனை கிராம தேவதையான ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய செடல் மகோற்சவத்தை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வீரபத்ர சுவாமி மற்றும் ஸ்ரீ வெண்ணியம்மனுக்கு பஞ்சமுக தீப ஆராதனை, கற்பூர ஆர்த்தி காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோயில் உட்பிரகாரம் வலம் வந்து முதலில் வீரபத்ர சுவாமி அலங்கரிக்கப்பட்ட முத்து பல்லக்கில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் சிறிய தேரில் ஸ்ரீ வெண்ணியம்மன் எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து தேரில் காட்சியளித்த ஸ்ரீ வெண்ணியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மேலும் தேர் மாடவீதி வழியாக இரவு வீதி உலா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை இரட்டனை கிராம தேவதைகள் அறக்கட்டளை மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இதில் இரட்டனை கிராம சுற்றுவட்டார பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அரசு துறைகளில் முன்மாதிரியாக கடைநிலை ஊழியர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடத்திய ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவனின் செயல்பாடு பல்வேறு தரப்பினரிடையே வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது. புதுச்சேரி அரசு துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகள் மற்றும் 2ஆம் கட்ட ஊழியர்களுக்கு மட்டுமே துறை சார்பில் பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தப்படுவது வழக்கம். இந்த நிலையில் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் பணியாற்றிய கடைநிலை ஊழியர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தி அசத்தி இருக்கிறார் அதன் இயக்குனர் இளங்கோவன். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக சமையல் கலைஞராக பணிபுரிந்த சுகுணாவிற்கு வில்லியனூர் கண்ணகி பெண்கள் விடுதியிலும் மற்றும் 35 ஆண்டுகளாக பணிபுரிந்த ஊழியர் குப்பனுக்கு பாகூர் பெண்கள் விடுதியிலும் பணி நிறைவு பாராட்டு விழா 2 இடங்களிலும் நடைபெற்றது. விழாவில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஊழியர்களுக்கு சால்வை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தும் அவர்களது தன்னலமற்ற சேவையையும் அவர் அப்போது பாராட்டினார். தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குனர் இளங்கோவன், ஒவ்வொரு அரசு துறைகளிலும் கடைநிலை ஊழியர்களின் பங்கு மிக முக்கியமானது என்றும் அதனை சரியாகவும் நேர்மையாகவும் செய்தால் துறை வளர்ச்சி அடையும் என்றும் அரசு துறைகளை நாடும் பொதுமக்கள் முதலில் கடைநிலை ஊழியர்களைத்தான் சந்திக்கிறார்கள் என்றும் எனவே கடைநிலை ஊழியர்களும் பாராட்டுக்கு உரியவர்களே என்றார். அரசு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெறும் கடைநிலை ஊழியர்களுக்கும் பணி நிறைவு பாராட்டு விழா நடத்த துறை அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்ததுடன் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி கொண்டாடினர். புதுச்சேரி ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் 77வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவையின் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் ஊடகப் பிரிவு சேர்மனுமான ஆர். சேகர் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் திருவேங்கடம் தலைமையில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னிலையில் அண்ணா சாலையில் ஏழை எளிய மக்களுக்கு மளிகை தொகுப்புகள் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. முன்னதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி தேசிய பேரவையின் செயலாளர் தயாளன், காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் கோவிந்தராஜ், பிரச்சாரக் குழு சேர்மன் திருநாவுக்கரசு, ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சேர்மன் அமுதரசன், முதலியார்பேட்டை ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் தலைவர் புஷ்பராஜ், மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் கோதண்டபாணி, முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் பிரபு,
மத்திய மாவட்ட ஊடகப் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் மோகன்ராஜ் மற்றும் செல்வம் உதயகுமார் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள். சென்டாக்கில் நீட் அல்லாத படிப்புகளுக்கு சான்றிதழ் சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் ஜூன் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பள்ளிகளில் நடைபெற்ற சிறப்பு முகாம்கள் மூலம் 19,193 சான்றிதழ்கள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சுமார் 1400 ஆண்டு பழமையான பாகூர் ஸ்ரீ மூலநாதர் கோயிலில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சாமி தரிசனம் செய்தார். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.